மழை மேகமடி நீ எனக்கு 111 எழுத்தாளர்கள் ஒன்றிணைந்து உலக சாதனைக்காக எழுதிய சிறுகதைகளின் தொகுப்பு இது. மழை மேகமடி நீ எனக்கு. எழுத்தாளர் ரிஹரி. அருணாச்சல பிரதேசத்தின் தவாங் எல்லை. மேகங்கள் தரையை தொட்டு நகரும் பனிமலை இரவு. -20 டிகிரி குளிரில் இந்திய கொடி மட்டும் காற்றில் நடுங்காமல் கம்பீரமாக நின்றது. எல்லைப்பகுதி முழுக்க பனியில் மூழ்கிய பங்கர்கள். மழையா பனியா என்று புரியாத வெண்துகள்கள். எல்லைப்பகுதியில் இருந்த இந்திய ராணுவ பங்கர்கள் பாதி பனிக்குள் புதைந்திருந்தன. தொலைவில் கேட்கும் வெடிச்சத்தம், ஒவ்வொரு வீரனின் மூச்சும் புகையாக வெளியேறும் மரணக்குளிர். கைகளில் இரும்பு துப்பாக்கி இருந்தாலும் உடம்புக்குள் ஓடியது உறையும் குளிர். அந்த இரவில் ஒரு சிறிய மஞ்சள் விளக்கின் கீழ் இராணுவ அதிகாரி மதுரன் நடுங்கும் கைகளோடு ஒரு கடிதம் எழுதி கொண்டிருந்தான். மழை மேகமடி நீ எனக்கு. தமிழ் எழுத்துக்கள் தட்டு தடுமாறி போனது குளிர்காற்றால். பனி கொட்டும் இரவுகளில் என் கைகளில் ரத்தம் முறையும். ஆனால் உன் நினைவு வந்தால் மட்டும் என் உள்ளம் வெப்பமாகிறது. குண்டு சத்தம் கேட்கும் நேரத்திலும் என் காதுகளுக்கு உன் சிரிப்பொலி சங்கீதமாய் கேட்கிறது. மரணம் என் அருகில் தினமும் நின்றாலும் உன் பெயரை உச்சரிக்கும் நேரம் மட்டுமே நான் வாழ்கிறேன். என் காதலை உன்னிடம் சொல்லாமல் இந்த எல்லை பனிமலையில் புதைந்து விட்டேன். உன் கண்களில் அச்சத்தை பார்க்க எனக்கு பெரும் அச்சமாக இருந்தது. ஓர் போர் வீரன் காதலிக்கலாம், ஆனால் அவன் காதலிக்கு ஒவ்வொரு நாளும் காதலன் இல்லா தனிமையை பரிசீலிக்க கூடாது. ஆனால் இப்போது இந்த போர்க்காற்று என் சுவாசத்தை அஸ்தமித்து விடுமோ என்று தோன்றுகிறது. அதனால் தான் இந்த கடிதத்தில் வடிக்கிறேன் என் காதலை. என் தென்றலே, இந்த காகித பூ கடிதம் உன் கைகளை தீண்டும் போது என் கல்லறை மீது விழும் ஒரு காகித பூவாக நினைத்துக்கொள். நேற்று இரவு பனியில் நின்றபோது வானத்திலிருந்து ஒரு நட்சத்திரம் விழுந்தது. என் நண்பன் என்னடா வேண்டின என்று கேட்டான். நான் சிரித்தேன். எப்படி சொல்வது? இந்த உலகத்தில் எனக்கு வேண்டியது ஒரே ஒரு தீன் தென்றல் தான் என்று. இந்த கடிதத்தை சித்தார்த் உங்ககிட்ட கொடுத்திருந்தா அதுக்கு அர்த்தம் நான் சொல்லாத காதலை அவன் புரிஞ்சுக்கிட்டான் என்பதுதான். தென்றலே, இங்கே மழை பெய்யாது. வானத்திலிருந்து விழுவது பனித்துகள்கள் மட்டுமே, உயிரில்லாத வெள்ளை மௌனங்கள். ஆனால் என் இதயத்துக்குள் மட்டும் ஒவ்வொரு நாளும் நீ மலை மேகமாயிருக்கிறாய் எனக்கு. நான் காத்து நிற்கும் பனிமலையில் காற்று கூட கத்தி குத்து மாறி உடம்பை கிழிக்கிறது. கைகள் மரத்து போய் மூச்சு காற்று கூட உறைந்த பனிப்புகையாக வெளியே வரும். ஆனால் உன் நினைவு மட்டும் என் நெஞ்சிற்குள் நெருப்பாக எரிகிறது தென்றலே. நேற்று இரவு பனிமலையில் நின்றபோது என் தோள் மீது விழுந்த வெண்துளியை பார்த்தேன். அது சிறு வயதில் மழை வந்தால் உன் வீட்டின் மாடிப்படியில் நின்று கைகளை நீட்டி தண்ணீர் பிடிப்பாயே, அதை நினைவில் சேர்த்தது. நான் மட்டும் மழையை பார்க்காமல் உன் முகத்தில் விழுந்த துளிகளை பார்ப்பேன். மழை அழகா, நீ அழகா, என்றும் நீயே அழகு தென்றல். இன்று காலை எல்லையில் துப்பாக்கி சத்தம் எழுந்தது. என் நண்பன் ஒருவன் என் கண் முன்னாலேயே விழுந்தான். அவன் கையில் இருந்த புகைப்படத்தில் அவன் மனைவியும் சின்ன குழந்தையும் சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த போட்டோ மேல விழுந்த ரத்தத்தை பார்த்தப்போ திடீர்னு நான் பயந்தேன் தென்றல். அது ரணத்துக்காக இல்லை, நான் சொல்லாம வைத்த காதல் உன்னிடம் சேராம போயிடுமோன்னு. நான் இப்ப எழுதுற இந்த கடிதம் பனியில் நனைஞ்சிருக்கலாம், சில வார்த்தைகள் அழிந்திருக்கலாம். ஆனால் அழியாத ஒரு விஷயம் இருக்கு. ஒரு நாள் நான் திரும்பி வந்தால் மழை பெய்யும் மாலையில் உன் வீட்டு வாசலில் நின்று இவ்வளவு நாள்
உன்னை எப்படி காதலிச்சேன்னு சொல்லுவேன். திரும்பி வரலன்னா மழை வரும் இரவுகளில் வீட்டு ஜன்னலை திறந்துவேன். குளிர் காற்றோடு என் காதல் வந்து உன் கன்னத்தை தொட்டு விட்டு போகும். வெளியே மண்ணை தொட்டு கொண்டிருந்த வெண்ணிற துகள்களை அவன் விழிகள் வெறித்தன. சின்ன வயதிலிருந்து தன் நண்பன் சித்தார்த்தின் தங்கை தென்றலை மதுரன் உயிராக காதலித்தான். ஆனால் ஒரு நாளும் சொல்லவில்லை. ஒரு போர் வீரன் காதலிக்கலாம், ஆனால் அவன் காதலிக்க ஒவ்வொரு நாளும் பயம் கலந்த அச்சத்தை பரிசாக தரக்கூடாது என்ற எண்ணம் அவனுக்கு. அதனால் தன் காதலை இந்த எல்லையின் பனிமலைக்குள் புதைத்து விட்டான். இப்போது போர்க்காற்று தன் மூச்சையே உட்கொண்டு புசித்து விடுமோ என்ற தாக்கத்தை ஏற்படுத்தியது. தன்னை அறியாமல் இந்த முடியும் இரவில் தென்றலுக்காக கடிதம் எழுதினான். இந்திய சீனா கட்டுப்பாட்டுக்கோடு. இரவு 2:17 மணி. -22 டிகிரி குளிர். வெண்மையான மரணக்குளிரில் மதுரனின் மூச்சு புகையாக கரைந்தது. ஆனால் அவன் இதயத்துக்குள் மட்டும் தென்றல் என்ற பெயர் இன்னும் மழையாக பெய்து கொண்டே இருந்தது. வெளியே பனிப்புயல் விசிறி அடித்து கொந்தளித்தது. பனிக்காற்று மலைகளை கிழித்து கொண்டு ஓலமிட்டது. மழையா பனியா என்று பிரிக்க முடியாத வெண்மையான துகள்கள் வானத்திலிருந்து விழுந்து கொண்டிருந்தன. எல்லை பகுதியில் இருந்த இந்திய இராணுவ பங்கர்கள் பாதி பனிக்குள் புதைந்திருந்தன. ஒவ்வொரு வீரனின் மூச்சும் புகை போல வெளியேறியது. தொலைவில் சீன எல்லை கண்காணிப்பு வாகனத்தின் விளக்கு மங்கலாக நகர்ந்தது. அந்த ஒரு ஒளியை பார்த்தவுடன் முழு முகாமும் பதட்டமான அமைதிக்குள் சென்றது. அப்போது ரேடியோவில் குரல் ஒலித்தது. ஆல்பா போஸ்ட், ஸ்டே அலர்ட். உடனே இராணுவ வீரர்கள் ஆயத்தமானார்கள். வீரர்கள் தங்கள் இடங்களை பிடித்தார்கள். பனியில் முழங்கால் வரை பொதிந்தபடியே துப்பாக்கி முனையை எல்லையை நோக்கி திருப்பினார்கள். அந்த நேரத்தில் பங்கரின் மூலையில் அமர்ந்திருந்த இராணுவ அதிகாரி மதுரனின் கையுறை கலற்றப்பட்டிருந்தது. குளிரால் விரல்கள் சிவந்திருந்தன. அதே நேரத்தில் கேப்டன் சித்தார்த் உள்ளே வந்தான். டே மதுரா, மேல இருக்கிற போஸ்ட்ல மூவ்மெண்ட் இருக்கு, எல்லோரையும் ரெடியாக சொல்லியிருக்காங்க. மதுரன் மெதுவாக தலையசைத்தான். ஆனால் அவன் கண்கள் மட்டும் அந்த கடிதத்தை விட்டு நகரவே இல்லை. சித்து, எனக்கு ஏதாவது ஆயிட்டா? டே லூசு மாதிரி பேசாத. இல்லடா கேள். மதுரனின் குரல் முதல் முறையாக உடைந்தது. இந்த கடிதம் தென்றலிட்ட சேரணும். சித்தார்த் அமைதியாக நின்றான். அவன் நண்பனின் கண்களில் இருந்தது போரின் பயமில்லை, காதலை சொல்ல முடியாமல் போய்விடுமோ என்ற வேதனை. மதுரன் கடிதத்தை மடித்தான். அதற்குள்ளே ஒரு உலர்ந்த நீலப்பூ இருந்தது. இது என்று சித்தார்த் கேட்டான். மதுரன் சிரித்தான். சின்ன வயசுல அவ தலையிலிருந்து விழுந்த பூ, நான் எடுத்து புத்தகத்துல வச்சிருந்தேன். அந்த நொடியில் ரேடியோ கத்தியது. எனிமி ஃபிளேர் ஸ்பாட்டட், ஆல் ஆபீசர்ஸ் ஃபார்வர்ட் டு த பங்கர் இமீடியட்லி. மதுரன் எழுந்தான். துப்பாக்கியை தோளில் மாட்டிக்கொண்டான். கடிதத்தை மட்டும் சித்தார்த் கைகளில் வைத்தான். நான் திரும்பி வந்தா இந்த கடிதத்தை கிழிச்சிடு, வரலனா? மதுரன் பனிப்புயலுக்குள் வெளியே பார்த்தான். அப்போ நான் உயிரோடு சொல்ல முடியாத காதல இந்த காகிதம் சொல்லட்டும். அவன் திரும்பி நடந்தான். பங்கரின் கதவு திறந்தவுடன் கொடிய பனிக்காற்று உள்ளே புகுந்தது. ஒரு நொடி மதுரனின் உருவம் வெள்ளை பனியில் கரைந்தது. சித்தார்த் மட்டும் அந்த கடிதத்தை நெஞ்சோடு அணைத்தபடி நின்றான். காகிதத்தில் இருந்த ஒரு வரி அவன் கண்களில் மங்களாக நனைந்தது. எல்லை. அதிகாலை 4:03 மணி. பனிப்புயல் இன்னும் கொந்தளித்து கொண்டே இருந்தது. மலைச்சரிவுகளின் நடுவே இந்திய இராணுவ வீரர்கள் ஒவ்வொரு அடியையும் கவனமாக வைத்தார்கள். பனிக்குள் புதைந்திருந்த கற்களும் கூட எதிரியின் நிழலாக தோன்றும் இரவு அது. மதுரன் முன்னால் நடந்தான். அவன் மூச்சு வேகமாக இருந்தது. அடுத்த நொடி காதுகளை இரண்டாக பிளக்கக்கூடிய வெடி சத்தம் கேட்டது. கொட்டும் பனிமலையில் துப்பாக்கி சண்டை தொடங்கியது. மதுரன் பனிக்குள் குனிந்து போராடினான். அந்த நேரத்தில் ஒரு குண்டு அவன் தோலை உரசி சென்றது. வெள்ளை பனியில் சிவப்பு ரத்தம் பரவியது. சித்தார்த் ஓடி வந்து அவனை தாங்கிக் கொண்டான். மதுரன் மென்மையாக சிரித்தான். சித்து, நான் இவ்வளவு ரத்தம் சிந்தியும்
அவகிட்ட நான் உன்னை காதலிக்கிறேன்னு ஒரு தடவை கூட சொல்லலடா என்றான் வலியுடன். மது, உனக்கு ஒன்றும் ஆகாது, நீ சொல்லுவடா என்றான் பதற்றத்துடன். இராணுவ மருத்துவ வாகனம் வந்தது. மதுரனை தூக்கி சென்றார்கள். மதுரன் கண்களை மூடிக்கொண்டு மெதுவாக சொன்னான், சித்து, இந்த கடும் குளிர்ல கூட எனக்கு எங்கிருந்தோ மலை வாசம் வருதுடா. தென்றல் என்ன நினைச்சிருக்கா போல இல்ல என்றான். அதே நேரத்தில் சென்னையில் பேய்மழை பெய்து கொண்டிருந்தது. அடர்ந்த கருவானங்கள் கார் இருளை பூர்த்தி கொண்டு வங்கக்கடலில் உள்ள கருமேகங்களை காதலுடன் திரட்டி கொண்டு சேர்ந்திருந்தது. திரண்ட வெள்ளை துளிகள் பூமியில் தன் வர்ண ஜாலங்களை ஓவியமாக தீட்டிக் கொண்டிருந்தன. தனக்கும் தாளம், சுரம், ராகம் தெரியும் என இடிகளையும் மின்னலையும் இணை சேர்த்து நடன நாட்டிய நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருந்தது. தென்றல் ஜன்னல் அருகே நின்றபடி ரசித்துக் கொண்டிருந்தவள் ஏனோ துக்கம் மேலிட அழுது கொண்டிருந்தாள். தன் இதயத்தை பிழிந்த ஒரு வழியால் பரிதவித்தாள். அந்த நேரத்தில் மலையில் நனைந்தபடி வீட்டு வாசலில் வந்து நின்றான் சித்தார்த். சித்தார்த்தை பார்த்ததும் தலை தெறிக்க ஓடி வந்த தென்றல் அண்ணா என்று அணைத்து கொண்டாள். அவன் கையில் பனியில் நனைந்த கடிதம். தென்றல், இது மதுரம் உனக்காக எழுதின லெட்டர். அந்த பெயர் கேட்டவுடன் தென்றலின் இதயம் நடுங்கியது. கைகள் நடுங்க அவள் கடிதத்தை திறந்தாள். முதல் வரி, மலை மேகமடி நீ எனக்கு. அந்த வரியை பார்த்த உடனே அவள் கண்களில் கண்ணீர் பெருகியது. ஏனென்றால் இதே போன்ற ஒரு மழை நாளில் இதே வரியை மதுரன் மெதுவாக சொன்னது அவளுக்கு நினைவுக்கு வந்தது. ஒவ்வொரு வரியும் அவள் இதயத்தை கிழித்தது. இந்திய சீனா எல்லை -20 டிகிரி. வெண்மையான மரண குளிரில் மதுரனின் மூச்சு புகையாக கரைந்தது. ஆனால் அவன் இதயத்துக்குள் மட்டும் தென்றல் என்ற பெயர் இன்னும் மழையாக பெய்து கொண்டே இருந்தது. அதே நேரத்தில் நான் திரும்பி வந்தா உன் வாசலுக்கு முன் நின்று என் காதலை சொல்லுவேன். திரும்பி வரலனா இந்த கடிதத்தை என் கல்லறை மேல் விழும் பூவா நினைச்சுக்கோ என்ற வரிகளை தென்றலின் விழிகள் மேய்ந்த அந்த நொடியில் தென்றல் உடைந்து அழுதாள். நான் அவனை பார்க்கணும், இதை மட்டுமே அவளது உதடுகள் உச்சரித்தன. சில மணி நேரங்கள் கழித்து தவாங் இராணுவ மருத்துவமனை. வெள்ளை விளக்குகளின் கீழ் மதுரன் அமைதியாக படுத்திருந்தான். தோளில் கொட்டுக்கள். மூச்சு கருவி மெதுவாக ஒலித்தது. ஆனால் அவன் தலையணை அருகே மட்டும் ஒரு நீலப்பூ இருந்தது. தென்றல் அதை பார்த்ததும் அழுதாள். அது அவளுக்கு பிடித்த நீல குவளை மலர். மதுரன் மெதுவாக கண்களை திறந்தான். தென்றல். அவள் ஓடி வந்து அவன் கையை பிடித்தாள். இல்ல மதுரா. குளிர்காற்றா இல்ல நீயே வந்து என்னை தொட்டு பேசணும். மதுரன் சிரித்தான். நான் தினமும் சாவு கிட்ட நிக்கிறவன் தென்றல். அந்த பயத்துல உன்னை வாழ வைக்க மனசு வரல. தென்றல் கண்ணீரோடு அவன் நெற்றியில் முத்தமிட்டாள். மலை மேகமடா நான் உனக்கு, மலை மேகமடா நான் உனக்கு. இனிமேல் உன்னை நினைக்காமல் போக மாட்டேன். வெளியே பனிப்புயல் மெதுவாக நின்றது. பனிமலையின் மீது முதல் சூரிய ஒளி விழுந்தது. அந்த வெண்மையான உலகத்துக்குள் இரண்டு இதயங்களுக்கு மட்டும் குளிராமல் இருந்தது. நன்றி.